வைல்ட் கார்டு என்ட்ரியில் எந்த ஒரு நபர் அனைவருக்கும் காஃபி போட்டு தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேன் ஜோன் கொஸ்டின் வந்து போட்டிருக்காங்க ஹாட் ஸ்டாரில். ஸோ அதுக்கு யாரெல்லாம் எவ்வளோ போட்டு தரணும்னு எல்லோரும் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரஜன் பத்மநாபன் வந்து 11.4% பீப்புள் ஓட் பண்ணியிருக்காங்க. பிரஜன் தான் காலையில் எழுந்திரிச்சு எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்கணுன்னு. லாஸ்ட் சீசனில் சௌந்தர்யா எல்லாருக்கும் சமைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சௌந்தர்யா வந்து புளிக்குழம்பு வச்சுருப்பாங்க. முத்துக்குமாரன் ஓட்டுன்னு ஓட்டி இருப்பார். அந்த சீன்ஸ் எல்லாம் லைஃப்பில் மறக்கவே முடியாது. போன வாரமே உன்னை எலிமினேஷனில் போட்டிருக்கணும்லாம் கிண்டல் அடிப்பார். அதே மாதிரி தான் இந்த சீசனில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து சாண்ட்ரா எமி வந்து 12.1% போட்டு கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அமித் பார்கவ் வந்து 18.2% போட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. திவ்யா கணேஷ் வந்து 58.3% வந்திருக்கு. ஸோ திவ்யா கணேஷை தான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. 58.3% பீப்புள் வந்து திவ்யா கணேஷ் காலையில் எழுந்திரிச்சு எல்லாத்துக்கும் காஃபி போட்டு கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபேன் ஜோன் கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். அதை வந்து காமிச்சாங்க, அது எபிசோடில் காமிச்சாங்க, அவங்க காஃபி போட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சண்டை வெடிக்கும். ஸோ திவ்யாவுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்குங்கிறது தெரிய வரும். லாஸ்ட் சீசன்லேயே சௌந்தர்யாவை தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படிலாம் சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் வாசிக்கணும்னு சௌந்தர்யாவை தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீசனில் திவ்யா கணேஷ்க்கு வந்திருக்கு. டெஃபினட்டாக அது வந்து கண்டெஸ்டன்ஸ் மத்தியில் அவங்க ஒரு ஃபேவரட் போல் இருக்குன்னு தெரிய வரும். அப்போ நிறையா சண்டை வெடிக்கும். பொறுத்து இருந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.